சூரத்துல் பக்ரா வசனம் 115. கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே உரியன. நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ்வின் திருமுகம் உள்ளது. அல்லாஹ் தாராளமானவனும் நன்கறிந்தோனும் ஆவான். இந்த வசனம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் தோழர்களுக்கும் ஆறுதல் அளிக்கும் வகையில் அருளப்பெற்றது எனலாம். ஏனெனில் அவர்கள் தங்களது பிறந்தகமான மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டு தங்களது பள்ளிவாசலை காபாவை விட்டு பிரிந்து வாடிக்கொண்டிருந்தனர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தபொழுது ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் மக்திஸை முன்னோக்கி தொழுது வந்தார்கள். அதே திசையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் புனித காபாவும் இருந்தது. மக்காவை துறந்து மதீனா வந்து 16 அல்லது 17 மாதங்கள் பைத்துல் மக்திஸை முன்னோக்கியே தொழுது வந்தார்கள். காபாவை முன்னோக்கவில்லை. அதற்கு பிறகு அவர்களை காபாவை நோக்கி அல்லாஹ் திருப்பினான். இதனால்தான் இந்த வசனத்தில் கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே உரியன. நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ்வின் திருமுகம் உள்ளது என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, குர்ஆனால் மாற்றப்பட்ட நஸ்க் முதலாவது சட்டம் கிப்லா தொடர்பானதுதான். இதை அலி பின் அபி தல்ஹா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நாடு துறந்து வந்த பொழுது அங்கு யூதர்கள் கணிசமாக வசித்து வந்தனர். அப்பொழுது தொழுகையில் பைத்துல் மக்திஸை முன்னோக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். இதனால் யூதர்கள் மகிழ்ந்தனர். 10 மாதங்களுக்கும் மேலாக அவர்கள் பைத்துல் மக்திஸையே முன்னோக்கினார்கள். இருப்பினும் இப்ராஹிம் அலை அவர்களின் கிப்லாவான காபாவையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். அது தொடர்பாக அவர்கள் பிரார்த்தித்து கொண்டும் இறை ஆணையை எதிர்பார்த்து வானத்தை நோக்கி பார்வையை செலுத்தி கொண்டும் இருந்தார்கள். அப்பொழுதுதான், நபியே, உங்கள் முகம் அடிக்கடி வானத்தை நோக்கி திரும்புவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே நீங்கள் விரும்புகின்ற கிப்லாவை முன்னோக்கி உங்களை நாங்கள் திருப்புகிறோம். ஆகவே உங்களது முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி திருப்புங்கள். முஸ்லிம்களே, நீங்களும் எங்கிருந்தாலும் உங்கள் முகங்களை அதன் பக்கமே திருப்புங்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் அருளினான். இதனால் சந்தேகம் கொண்ட யூதர்கள் ஏற்கனவே இருந்த அவர்களின் கிப்லாவிலிருந்து அவர்களை திருப்பியது எது என்று கேட்டனர். அப்பொழுதுதான், கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே உரியன என்று நபியே நீர் கூறுவீராக என்ற தொடரையும், நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ்வின் திருமுகம் உள்ளது என்ற இந்த தொடரையும் அல்லாஹ் அருளினான். எல்லாம் அல்லாஹ்வின் திசையே. இத்தொடருக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அளித்த விளக்கமாவது, கிழக்கோ மேற்கோ எங்கு திரும்பினாலும் அது அல்லாஹ்வின் திசைதான். இதன்படி அல்லாஹ்வின் முகம் என்பதற்கு அல்லாஹ்வின் திசை என்று பொருள். இதை இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதற்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் அளிக்கையில், நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் முன்னோக்க வேண்டிய கிப்லா காபாவாக இருக்கும் என்று கூறினார்கள். வேறு சிலர் கூறியதாவது, காபாவை முன்னோக்குவது கடமையாக்கப்படுவதற்கு முன்பே அல்லாஹ் இந்த வசனத்தை அருளிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் தமது தொழுகையில் கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளில் எதை வேண்டுமானாலும் முன்னோக்கலாம் என்பதை அவர்களுக்கு தெரிவிப்பதற்காகவே இதை அருளினான். ஏனெனில் அவற்றில் எந்த திசையை அல்லது எந்த பகுதியை அவர்கள் முன்னோக்கினாலும் அந்த திசையில் அந்த பகுதியில் புகழ்மிக்க இறைவன் இல்லாமல் இல்லை. புவியில் எந்த இடமும் அவனிடமிருந்து விலகி இருக்க இயலாது. கிழக்குகளும் மேற்குகளும் அவனுக்கே உரியன. இதை இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இரகசியம் பேசுவோர் அதைவிட குறைவாக இருந்தாலும்
கூடுதலாக இருந்தாலும் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுடன் அல்லாஹ் இல்லாமல் இல்லை. ஆக காபாவை முன்னோக்குதல் கடமையாக்கப்படும் முன்பே இந்த வசனம் அருளப்பட்டு விட்டது. அதன் பின்னர் இது மாற்றப்பட்டு மஸ்ஜிதுல் ஹராமை முன்னோக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ள மேற்கண்ட கூற்றில் புவியில் எந்த ஓரிடமும் அவனிடமிருந்து விலகியிருக்க இயலாது என்பது இடம்பெற்றுள்ளது. இதற்கு அவர் எந்த ஓரிடமும் அவனது ஞானத்திலிருந்து விலகியிருக்க இயலாது என்று பொருள் கொண்டால் அது சரியாகும். ஏனெனில் அல்லாஹ்வின் ஞானம் அனைத்து பொருட்களையும் சூழ்ந்திருக்கின்றது. இதை விடுத்து அவர் அல்லாஹ்வின் உள்ளமையை நாடினால் அது சரியன்று. ஏனெனில் அவனுடைய உள்ளமை அவனுடைய படைப்புகளில் எதிலும் உள்ளடங்காது. அவ்வாறு உள்ளடங்குவதிலிருந்து அல்லாஹ் மிகவும் உயர்ந்துவிட்டான். வேறு சிலர் கூறியதாவது, பயணத்தில் உள்ள ஒருவர் கூடுதலான தொழுகை ஒன்றை வாகனத்தில் தொழும்பொழுது கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ தொழலாம் என அனுமதி அளிப்பதற்காகவே இந்த வசனம் அருளப்பெற்றது. இதற்கு பின்வரும் தகவல் சான்றாக அமைந்துள்ளது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணத்தில் வாகனம் எத்திசையில் செல்லுமோ அத்திசை நோக்கி தொழுவார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்து வந்ததாகவும் கூறுவார்கள். நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ்வின் திருமுகம் உள்ளது எனும் இந்த வசனத்திற்கு இதையே விளக்கமாக குறிப்பிடுவார்கள். கிப்லா தெரியாத பொழுது வேறு சிலர் கூறியதாவது, இந்த வசனம் கிப்லா எது என்று தெரியாமல் பல்வேறு திசைகளை நோக்கி தொழுத ஒரு கூட்டத்தார் தொடர்பாக அருளப்பெற்றதாகும். அதாவது, கிழக்குகளும் மேற்குகளும் எனக்கே உரியன. உங்கள் முகங்களை நீங்கள் எங்கு திருப்பினாலும் அங்கு என் முகம் இருக்கும். அதுவே உங்களின் கிப்லா ஆகும் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இதன் மூலம் உங்களது தொழுகை நிறைவேறிவிட்டது என்பதை அறிவிப்பதே நோக்கமாகும். இதற்கு பின்வரும் ஹதீஸ் சான்றாகும். ரபியா பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் ஒருமுறை காரிருள் படர்ந்த ஓர் இரவில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். அப்பொழுது ஓரிடத்தில் நாங்கள் தங்கினோம். எங்களில் ஒவ்வொருவரும் கற்களை எடுத்து அதை தடுப்பாக வைத்து தொழுதனர். பொழுது புலர்ந்த பொழுது பார்த்தால் நாங்கள் அனைவருமே கிப்லா அல்லாத வேறொரு திசையை நோக்கி தொழுதிருந்ததை கண்டோம். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, கடந்த இரவில் நாங்கள் கிப்லா அல்லாத வேறொரு திசையை நோக்கி தொழுதுவிட்டோம். அந்த தொழுகையின் நிலை என்ன என்று கேட்டோம். அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படைப்பிரிவை அனுப்பினார்கள். அந்த பிரிவில் இருந்தவர்களை பனிமூட்டம் சூழ்ந்தது. அதனால் அவர்களால் கிப்லா திசையை கண்டறிய முடியவில்லை. எனவே கிப்லா அல்லாத வேறொரு திசையை முன்னோக்கி தொழுதுவிட்டனர். பின்னர் பனிமூட்டம் விலகி சூரியன் உதித்த பொழுதுதான் கிப்லா அல்லாத வேறொரு திசையை நோக்கியே தாம் தொழுதுள்ளோம் என்பதை அவர்களுக்கு தெரிய வந்தது. பயணத்தை முடித்துக்கொண்டு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திரும்பி வந்த பொழுது அன்னாரிடம் நடந்ததை தெரிவித்தனர். அப்பொழுதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் அருளினான். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இந்த வசனத்திற்கு இப்படியும் கருத்து கொள்ளலாம். என்னிடம் நீங்கள் பிரார்த்தனை புரியும் பொழுது உங்கள் முகங்களை நீங்கள் எங்கு திருப்பினாலும் அங்கு என் முகம் உள்ளது. உங்களுக்காக உங்கள் பிரார்த்தனையை நான் ஏற்று பதில் அளிப்பேன். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, என்னிடம் இறைஞ்சுங்கள், உங்களுக்கு நான் பதில் அளிப்பேன் என்ற வசனம் அருளப்பெற்ற பொழுது எங்கு நோக்கி நாங்கள் இறைஞ்சுவது என நபித்தோழர்கள் வினவினார்கள். அப்பொழுதுதான் இந்த வசனம் அருளப்பெற்றது. அடுத்து, அல்லாஹ் தாராளமானவனும் நன்கறிந்தோனும் ஆவான் என்று இவ்வசனம் கூறுகிறது. அதாவது, அல்லாஹ் தனது கருணை, தயாளம், நிறைவாக வழங்கும் தன்மை ஆகியவற்றின் மூலம் தன் படைப்புகள் அனைவருக்கும் தாராளமாக வழங்குகின்றான். அனைவரின் செயல்களையும் அவன் நன்கறிகின்றான். அந்த செயல்களில் எதுவும் அவனுக்கு மறைந்ததல்ல, அவனது ஞானத்தை விட்டு விலகியதும் அல்ல. மாறாக
அவை அனைத்தையும் அவன் நன்கறிந்தவன் ஆவான்.